காரை லிஃப்ட் பண்ண ஜாக்கி, காதல லிஃப்ட் பண்ண எப்பவுமே ஜாக். என்னடா ஜாக் இப்படி வீக் ஆயிட்டா? இவனை நம்பி இறங்க மாட்டான்னு சொன்னா யாராவது கேட்டீங்களா? அப்ப நம்ம பார்ட்டி லவ்ல டமார் ஆயிட்டான். Hearts are looking close. பறக்குதே மனசு பறக்குதே ரெக்கை கட்டி மனசு பறக்குதே. ஆச்சரியமா இருக்குல்ல? எது? என்னடா இவ காலையில படபடன்னு திட்டினா, மத்தியானம் ஃபோன் பண்ணி மீட் பண்ணுன்னு சொன்னா, ஈவினிங் தரன்னு இழுத்துட்டு வந்துட்டா. என்ன மாதிரி பொண்ணு இவன்னு ஆச்சரியமா இருக்கா? இல்லைங்க, என்ன நினச்சாதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் எங்கள் அம்மாவை தவிர வேற எந்த பொண்ணுகிட்ட பேசினது கூட இல்லை. ஆனால் இப்போ உங்களை தேடி வரேன். எங்கே நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கிங்களோன்னு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறேன். நீங்கள் என்கிட்ட சரியாக பேசலைன்னா நான் அப்படியே சுருண்டு போயிடுறேன். இதெல்லாம் இயல்புக்கு மாறான விஷயம் தானே? நானும் ரொம்பவே மாறிட்டேன். நான் என்னோட பர்சனல் லைஃப்பை பொதுவாக யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஐ மீன் அஸ்வத்தாமன் கிட்ட. ரேடியோவில் அஸ்வத்தாமனா நீங்கள் பேசின பேச்சு எனக்கு யானை பலம் தந்தது. வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனையில சோர்ந்து போயிருந்த எனக்கு உங்கள் பேச்சு தான் புது தெம்பை தந்தது. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நல்லாவே புரியுது. திம்மாவரம் தேன்மொழி இல்லை, ஈரோடு உஷா. நோ, சாந்தோம் வித்யா. இதுக்காகவே நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எந்த ஒரு விஷயத்தை பற்றி நினைச்சாலே துக்கம் பொங்கிக்கிட்டு வந்ததோ, அது ஒரு கட்டத்தில் என்னால் ஈஸியாக பேச முடிஞ்சது. அதுக்கு காரணம் நீங்கள் தான். இப்போ என் வாழ்க்கையில் பிரதாப்னு புதுசாக ஒருத்தன் வந்ததும் எனக்குள்ளே இருந்த தெம்பு புத்துணர்ச்சி எல்லாம் வடிஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஏன் அர்ஜுன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அதான் ஒண்ணுமே நடக்கலையே. நாங்க தான் சரியான டைம்ல வந்து காப்பாத்திட்டோம்ல. நடந்த விபத்துல இருந்தே நீங்க மீண்டு வந்தாச்சு. நடக்காத ஒரு விபத்தை உங்களால சீக்கிரம் மறந்துட முடியும். வாழ்க்கைய நம்பிக்கையோட ஃபேஸ் பண்ணுங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உங்களை மாதிரி தைரியமான பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததுல நான் அடிக்கடி நினைச்சுக்குவேன். யூ ஹேவ் கம் அவுட் ஆஃப் எவ்ரிதிங். உங்களுக்கு நீங்களே ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துக்கோங்க. யூ வில் பி ஆல் ரைட் சூன். தேங்க்ஸ். இப்படிதான் உங்களோட பேச்சு தான் எங்களுக்கு பூஸ்ட் ஆகும். கூப்பிடுறாங்களா? ஒரு நிமிஷம் வித்யா. ஏய், எதுக்காக இங்க வந்த? ஏன் இப்படி நான் எங்க போனாலும் வந்து தொந்தரவு பண்ற? அர்ஜுன், அன்னைக்கு புக் ஷாப்ல யாரது உன் கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்டப்ப இல்லைன்னு சொன்னேன். இன்னைக்கு என்னடான்னா ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சிரிச்சு பேசி அரட்டை அடிச்சிட்டு இருக்க. என்ன விஷயம்? என்ன லவ்வா? நாளைக்கு எங்க? பீச்சா இல்ல தியேட்டரா? ஏய், உனக்கு எதுக்கு அதெல்லாம்? என்கிட்ட என்ன சொல்லணும்னு வந்தியோ அதை மட்டும் சொல்லிட்டு போ. அதாவது உங்களோட அஃபேர்ல
நான் தலையிடக்கூடாதுன்னு சொல்றேன், அப்படிதானே? ஆனா என்னால முடியலையே கண்ணா. இப்ப பாரு, அவன் மேல எனக்கு பொறாமையே வந்துருச்சு. ஆமா, நீ ஏன் என்ன கன்சிடர் பண்ணக்கூடாது? அட, சும்மா ஒரு நட்புக்கு தான்ப்பா. நட்புன்னு ஆரம்பிக்கலாம், அப்புறம் அதை லவ்வா டெவலப் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. ஏன் முகத்தை சுளிக்கிற? அந்த கத்திரிக்காயை விட நான் என்னையா குறைஞ்சு போயிட்டேன்? ஹலோ மிஸ்டர், என்ன சாருக்கு கோவம் வந்துருச்சோ? சரி, நம்ம பிசினஸ் விஷயமா பேசலாம். என் கம்பெனில வந்து ஜாயின் பண்றத பத்தி என்ன முடிவு எடுத்திருக்க? ஏய், அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அது முடிஞ்சு போன விஷயம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் முடியலையே கண்ணா. நீ எப்ப எங்க சைடுக்கு வர்றியோ அப்பதான் அது முடியும். நீயும் உன் கம்பெனியும் நினைக்கிறது இந்த ஜென்மத்துல நடக்காது. அனாவசியமா என் பின்னாடி சுத்தி உன் டைமை வேஸ்ட் பண்ணாம போய் வேற ஆளை பாரு. அடடே, இப்படி சொன்னா எப்படி? நீங்க தானே சார் எங்களுக்கு வேணும். ஏய், அதான் முடியாதுன்னு சொல்றேன்ல, ஏன் அப்புறம் தொந்தரவு பண்ற? வேணா அர்ஜுன், சொன்னா கேளு. என்னோட அடுத்த மூவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், நீ தாங்க மாட்ட. அர்ஜுன், நாம கிளம்பலாமா? ஆமா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். கிளம்பிடுவோம். அர்ஜுன், யார் அவங்க? அன்னைக்கு புக் ஷாப்ல பார்த்தோம், ஏதோ கதை அளந்தீங்க. இன்னைக்கு தனியா கூப்பிட்டு பேசுறாங்க, கிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சரி, ஃப்ளைங் கிஸ் தான். அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன லவ்வா? நடுவில் முறைச்சுக்கிறீங்க, ஊடலா? நீங்க சொன்னதுல நாங்க முறைச்சிக்கிட்டது மட்டும்தாங்க உண்மை. அப்போ லவ் இல்லையா? அட, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லைங்க, இது வேற விதமான டார்ச்சர். நாம அவங்கள பத்தி பேசுறது கூட நம்ம தகுதிக்கு சரியில்லைங்க. உங்களுக்கு லேட் ஆச்சு, வாங்க போலாம். சாரி வித்யா, லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எங்க வீட்ல இருந்து சொல்ல மாட்டாங்க. உள்ள வந்துட்டு போங்களேன். இல்ல வித்யா, இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் நிச்சயமா வரேன். ஓகே, பாய். ஓகே, குட் நைட். குட் நைட். நீ என்னோட ஸ்வீட் மம்மி வச்சு என்ன பாசம் பொங்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீ இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணிருக்க? எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் உடனே சாப்பிடணும். ஏய், என்னடா அப்படி முறைக்கிற? எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்ணு வைக்கிறியா? இல்ல, நீ ஏன் தங்கச்சி தானே நினைக்க டவுட்டா இருக்கு, அதான் பாக்குறேன். நான் உன்னோட அதே சேம் ஸ்வீட் க்ளோரியஸ் சிஸ்டர் ஆஃப் an idiotic brother. இடியாட்டிக் பிரதர்.
சொல்றான்ப்பா. இல்லப்பா நான் சொல்லப்பா. நீ என்ன செஞ்சேன்னு சொல்லவே இல்லையே. ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. அவன் எதுவுமே பண்ணலையப்பா. நான் அவன் துரத்தவே இல்லை. நான் அவன் அடிக்க வந்தேன். I see. எல்லாரும் ஒரே கட்சி ஆயிட்டீங்க. குட். இப்படி ஒருத்தர் சந்தோஷமா சப்போர்ட் பண்ணிக்கிறதும் நல்லா இருக்கு. அப்பா நீங்க மட்டும் எங்க கூட்டணியில இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. 4 ஜோக்ஸை நல்லா யோசிச்சு வைங்க. இன்னைக்கு நைட்டு டைனிங் டேபிள்ல உங்க ஜோக் செஷன் தான். நீங்க டெய்லி காலையில கலாமாக்கு ஒரு கடி ஜோக் சொல்லுவீங்களே, அந்த மாதிரி ஜோக்கெல்லாம் எங்களுக்கு வேணாம். நிஜமா நாங்க சிரிக்கிற மாதிரி நல்ல ஜோக்கா சொல்லுங்க. நல்ல காலம்னு நம்ம அப்பா கிட்ட மாட்டுவேன். ஏய் குடி, நாம இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா? எவ்வளவு நாள் ஆச்சு டான்ஸ் ஆடி? சரி எந்த பாட்டுக்கு ஆடலாம்? எந்த பாட்டுக்கு வேணாலும் ஆடலாம். ஓ இந்த பாட்டுக்கு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் டான்சிங் செஷன் ஆரம்பிக்கலாம். ஓகே டிஃபன் அப்படின்னு சொன்னே கண்டிப்பா முதல்ல குளியார், அப்புறம் டான்ஸ், அப்புறம் டிஃபன். நீங்க என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. காலையில இருந்து நீங்க சரியில்லை. உங்க முகத்துல ஏதோ ஒரு வாட்டம் தெரியுது. சொல்லுங்க சுப்பையா, ஏதாவது பணம் வேணுமா? பணம் இல்லைன்னு தான் உங்கள்கிட்ட கேட்டிருப்பேனம்மா. மனசுக்கு நிம்மதிதாம்மா இல்லை. ஏன் என்னாச்சு சுப்பையா? என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லணும்னா சொல்லுங்க. சொல்லக்கூடாத விஷயம்னா பரவாயில்ல, வேண்டாம். ஐயோ, உங்ககிட்ட சொல்லாம என் வேதனையை நான் யார்கிட்டம்மா சொல்லுவேன்? அம்மா, என் தங்கச்சி மலர் கொடி ஞாபகம் இருக்குங்களா? இருக்கு. போன மாசம் கூட்டிட்டு வந்தீங்கல்ல, காலேஜ்ல படிக்கிறாளே, அவளுக்கு என்ன? பாவி மகன் யாருக்கிட்ட ஏமாந்து வயிற்றுல வாங்கிட்டு வந்து நிற்கிறாம்மா. என்ன சுப்பையா சொல்றீங்க? ஆமாம்மா, முழுசா ஏமாந்துட்டாமா. இப்போ 4 மாசம் கர்ப்பம். ஏம்மா, ஒரு பொண்ணுக்கு தான் கடைசியா எப்ப வீட்டுக்கு தூரமானங்கிற விஷயம் கூட தெரியாமையா போயிடும். டாக்டர் கருவா கலைக்க முடியாது, கையை விரிச்சுட்டாரம்மா, கையை விரிச்சுட்டாரு. எல்லாம் தலை எழுத்துமா. அக்கா ட்ரெஸ் மாத்தியாச்சுல, வா டான்ஸ் ஆடலாம். இல்லடா, அக்காவுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னொரு நாள் டான்ஸ் ஆடலாம்.
இன்னும் எங்கேயே உட்காந்துட்டு இருக்க? அங்க டைனிங் டேபிள்ல எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு வா. கலாமா ப்ளீஸ். என்ன டிஃபன் எங்க கொண்டு வரணுமா? சான்ஸே இல்லை. மகாராணி மாடிப்படி இறங்கி தான் ஆகணும். ஆமா, என்ன இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்க? நானா? பின்ன நானா? ஆடுற பாடுற, தீபக்க வம்முக்கு எடுக்கிற, உங்க அப்பாவை கிண்டல் அடிக்கிற. ஹே, என்னாச்சு உனக்கு? தெரியாம தான் தவிச்சிட்டு இருக்கேன். தவிக்கிறியா? என்ன சொல்ற? தவிச்சிட்டு இருக்கேன் நான் சொன்னேன். ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். வாய் தவறி வந்ததா இல்ல மனசு தவறி வந்ததா? கலாமா, எனக்கு இப்போ பசிக்கல. நான் அப்புறம் சாப்பிட்றேன். நீ வேணா போய் தூங்க, நானே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்லையே, ரொம்ப நேரமா உன் முகத்தை காட்டாமலே பேசிட்டு இருக்கேன். ஆனா வித்யா, உன் முகம் எனக்கு முதுகுலயே தெரியும். வேணாம் வித்யா, ஏற்கனவே என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை மறைச்சு நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய திரையே விழுந்துருச்சு. இப்பதான் அதெல்லாம் கிளியர் ஆகி நம்ம சகஜமா இருக்கும். மறுபடியும் எந்த விஷயத்தையும் என்கிட்ட இருந்து மறைக்காத, அது உனக்கும் நல்லதில்லை. ஏய் வித்யா, என்னாச்சு உனக்கு? ஏன் திடீர்னு டல் ஆயிட்ட? உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். என்ன நடந்து போன பழசு எதையாவது நினைச்சு சஞ்சலப்படுறியா? அந்த கவலையெல்லாம் நாளைக்கு பட்டுக்கலாம். வா, முதல்ல சாப்பிடு. கலாமா, எனக்கு தள்ளி போயிடுச்சு கலாமா. அதான் பயமா இருக்கு. எனக்கு தான் irregular periods தெரியும்ல, அதனாலதான் நான் கவனிக்கல. இப்போ கவலை, சந்தேகம், பயம் எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு மாதிரி அழிச்சது கலாமா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இவ்வளவு குண்டானமா இருக்க, இவ்வளவு லேட்டாமா யோசிப்ப. சரி விடு, ஏதோ மனசு கேட்காம திட்டேன். அம்மா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராதில்ல. ஒண்ணு வராது. ஒரு தடவை தொட்டாலே கற்பங்கிறதுலாம் சும்மா இல்ல கலாமா, சயின்டிபிக்கா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் அது படிச்சிருக்கேன். அதெல்லாம் 1000ல் 1 லட்சத்துல 1 தான். உனக்கு அப்படிலாம் ஆயிருக்காதே. நீ பயப்படாத. நான் பயப்படுற மாதிரி நடந்துருச்சுன்னா சரி, எதுக்கு இந்த டவுட்? நம்ம நாளைக்கு டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கலாம். டாக்டர் எல்லாம் வேண்டாம். இப்பதான் நிறைய செல்ஃப் பிரெக்னன்சி டெஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. ஃபார்மசி வரைக்கும் போனா போதும்.
பாப்பு இப்போதைக்கு இதை பத்தி யாருக்கும் தெரிய வேண்டாம். கீழே டைனிங் டேபிள் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. முதல்ல வந்து சாப்பிடுவா. அழாத. நீ வா. காரை லிஃப்ட் பண்ண ஜாக்கி, காதல லிஃப்ட் பண்ண எப்பவுமே ஜாக். என்னடா ஜாக்கி இப்படி வீக் ஆயிட்டா? இவனை நம்பி இறங்க வேண்டாம்னு சொன்னா யாராவது கேட்டீங்களா? அப்ப நம்ம பார்ட்டி லவ்ல டமார் ஆயிட்டான். Odds are looking close. ராஜாவும் அஞ்சு பூஜாவும்